Hi, hi everybody. Today making pizza base and bun baking. Happy baking time.
Happy to share this video for புதிய தலைமுறை மக்கள், நியூ ஜென்ரேஷன் பீப்புள். இந்த வீடியோ வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நியூ ஜென்ரேஷன் பீப்புளுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் புதிய தலைமுறை மக்களுக்கு ஷேர் பண்ணுறதுல வெரி வெரி ஹாப்பி. செகண்ட் டைம் ரைஸ் ஆயிடுச்சு. இப்போ குக் பண்ண போகிறேன்.
நல்லா ரைஸ் ஆகி வந்துருச்சு. த்ரீ மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி உள்ளே வச்சுட்டு நமக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ வச்சு எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். மேலே வந்து சீஸு, வெஜிடபிள்ஸ் இல்லாட்டி நான்வெஜ்ஜு ஏதாவது வைக்கிறதா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நான்வெஜ்ஜெலாம் குக் ஆகிற அளவுக்கு 7 மினிட்ஸ் இல்லாட்டி 10 மினிட்ஸ் வச்சு குக் பண்ணி எடுக்கணும். நான் ஆட்டோ தான் எப்போயுமே வைக்கிறது. ஹீட்டெல்லாம் வேறு சேஞ்ச் பண்ணுறதில்ல. ஆட்டோ மோட்லேயே வச்சுருவேன். டைம் மட்டும் 30 செகண்டில் வந்து எத்தனை தடவை ப்ரெஸ் பண்ணணும்னு பார்த்து ப்ரெஸ் பண்ணிக்கிடுவேன். 8 டைம் ப்ரெஸ் பண்ணோம்னா 4 மினிட்ஸ் கட்டும். நல்லா ரைஸ் ஆயிடுச்சு. செகண்ட் ரைஸ் ஆயிடுச்சு. மாவு நல்லா பொஸ்ஸுன்னு நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ வந்து நீங்கள் ரெடியான உடனே இதை எடுத்துகிட்டு அங்கே உள்ளே வைக்கணும். உள்ளே ஸ்டாண்டிங் டைம்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரெட்டு மேக்கிங் அப்புறம் பீஸா டோ மேக்கிங் அதிலெல்லாம் ஸ்டாண்டிங்கில் போடணும்னு அவசியம் இல்லை. ஸ்டாண்டிங் மோடில் போட்டுட்டு கூட கொஞ்சம் ஹீட் ஆகட்டுன்னு விடலாம். ஆனால் இதிலலாம் வச்சோன்னா நீர்த்துரும், வேர்வைப்பட்டுரும். அதனால் வந்து வைக்கக்கூடாது. ஃபைவ் மினிட்ஸ் செட் பண்ணியாச்சு. இதுவும் குக் பண்ணுறதுக்கு வந்து 5 மினிட்ஸ் போதும். ஆனால் என்னென்னா ரேஞ்ச் ஓவன், எலக்ட்ரிக் ஓவன், ஓடிஜி ஓவன், டோஸ்டர், க்ரில்லர் அதிலெல்லாம் வந்து கன்வென்ஷனல் ஓவன், மைக்ரோவேவ், கன்வென்ஷனல் ஓவன் இது எல்லாத்துலேயுமே வந்து அவுட் சைட் லேயர் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா கிடச்சிரும். பட் அதுக்கும் வந்து எக் வாஷோ, மில்க் வாஷோ இல்லாட்டி பட்டர் வாஷோ கொடுக்கணும். அவுட்டர் லேயரில் ஒரு கோட்டிங் கொடுக்கணும். ஆனால் வந்து இது வந்து பேசிக் மாடல் மைக்ரோவேவ் ஓவன், கன்வென்ஷன் கிடையாது. அதனால் வந்து எங்களுக்கு அவுட்டர் லேயர் வந்து கோல்டன் ப்ரௌன் கிடைக்காது. ஆனால் நல்லா குக் ஆயிரும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் பன்னு. அதனால் வந்து ஒயிட் கலரில் தான் மெயின்டைன் ஆகும் லாஸ்ட் வர. பட்டரை வந்து மெல்ட் பண்ணதுக்கப்புறம் எடுத்து அவுட்டர் கோட்டிங் வந்து கொடுக்கணும். பீஸா பேஸுக்கு தேவையில்லை, பன்னுக்கு கொடுக்கணும். அவுட்டரில் வந்து ஷைனிங்காக இருக்கிறதுக்காக மேலே வந்து ஒரு லேயர் வந்து பட்டர் கிளேசிங் பண்ணணும். இது வந்து மைக்ரோவேவ்லேயும் நான் வந்து மெல்ட் பண்ணுவேன்.
மைக்ரோவேவில் வந்து இப்போ பண்ண ரெடி ஆகிட்டு இருக்கிறதுனால அதுக்குள்ளேயும் இண்டக்ஷனில் வந்து மெல்ட் பண்ணுறேன். கிண்ணம் இது பேஸ் வந்து அடி கனமில்லாத கிண்ணங்கிறதுனால பவர் லெவல் வந்து 120 வச்சுருக்கேன். மெல்ட் ஆகுது. என்கிட்ட இப்போதைக்கு வாஷ் மேலே வந்து அவுட்டர் கோட்டிங் கொடுக்குறதுக்கு ப்ரஷ் கிடையாது, எங்கே எடுத்துச்சேன்னு தெரியல. அதனால் வந்து ஸ்பூன்லேயே எடுத்து அப்ளை பண்ணிடுவேன். அவுட்டர் லேயர் கிளேசிங், பன்னுக்கு வந்து கிளேசிங் கொடுக்குறது. சூடாக இருக்கும்போது அப்படியே தூக்கிடுவேன் நான். அது வந்து எப்பவுமே டேஞ்சர் தான், கீழே போட்டுருவேன். சரி, இது பட்டர் டாப்பிங் ஊற்றிருக்கேன். ஆனால் ட்ரெஸ் இல்லாதனால ஸ்ப்ரெட் பண்ணி விடலை, அப்படியே சும்மா மேலே ஊற்றிருக்கேன் ஸ்பூனில் அள்ளி. சென்டரில் வைக்கணும் நம்ம வைக்கிற எதையுமே, ஃபுட்டு ஐட்டம் எதையுமே. ஃபைவ் மினிட்ஸ் செட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து கிளேசிங் இப்போ கொடுக்கணும். நல்லா வெந்துருச்சு, சாஃப்டாக ஸ்பஞ்சியாக இருக்குது. அது பவுன்சியாக இருக்குது ஸ்கின் அவுட்டர் லேயர். ட்ரெஸ் இருந்தால் இல்லாட்டி கிளாத்தில் எடுத்து கூட வந்து எல்லா பக்கமும் தேய்ச்சி விடலாம். இது சைனிங்க்காக, அந்த அவுட்டர் லேயர் வந்து உடனே ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக, ஒரு சைனிங் பர்பஸ்க்காக கோல்டன் ப்ரௌனில் இருக்கும்போது இன்னும் நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு பன்னெல்லாம் கோல்டன் ப்ரௌனில் இருக்கிறதுக்காக, அதுக்காக அவுட்டரில் வந்து ஒரு கிளேசிங் வந்து எக் வாஷ் பண்ணலாம், மில்க் வாஷ் பண்ணலாம். எக்கை உடச்சி நல்லா வந்து கொஞ்சோண்டு மில்க் ஊற்றி பீட் பண்ணி வச்சுட்டு அதை எடுத்து அப்ளை பண்ணலாம். அது கிளேசிங் அப்ளை பண்ணுறதுல நிறைய மெத்தட் இருக்குது. பட்டர் இது பண்ணால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பட்டர் கிளேசிங். இப்போ வந்து 9:30 தான் ஆகுது. நான் சாப்பிடாம பத்திரமா வச்சுருந்தேன்னா பிள்ளைங்க வரும்போது ஈவினிங் 5:30க்கு வர்றாங்க. 2 பேருக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சு 5:30க்கு வர்றாங்க. நான் சாப்பிடாம வச்சுருந்தேன்னா அவங்க சாப்பிடுவாங்க. கண்ட்ரோலாக இருக்கணும், இருந்தால் பிள்ளைங்களுக்கு இருக்கும் ஸ்நாக்ஸு. இல்லாட்டி பிள்ளைங்களுக்கு வேறு ஸ்நாக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் பன் அண்ட் ஒரு ஸ்ரீதர் பூஸ்ட் தான் சாப்பிடுவான். ஸ்ருதி காஃபி குடிக்கும், இல்லாட்டி டீ கேட்கும். பன் வித் டீ டைம் ஸ்நாக், டீ அண்ட் பன், அதுதான் ஃபினிஷ் நினைக்கிறேன். இது வந்து லாஸ்ட் வீக் சண்டே செஞ்சதுன்னு நினைக்கிறேன். அதில் பாதி காலி ஆயிடுச்சு, பாதி இருக்குது. ஹனி ஸ்கியூஸ் பண்ணி க்ரசன்ட் பண்ண எல்லாத்தையும் கிளேசிங் பண்ணியிருக்கோம். ஹனி போட்டு இதெல்லாம் வந்து பட்டர் கிளேசிங். பேலன்ஸ் இங்கே இருக்குது. இது வந்து பிளேட்டில் வச்சாச்சு. இது வந்து பீஸாக்குரியது. இங்கெல்லாம் வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்து இது செல்னா இது அவுட்டர் லேயர். அது மாதிரி அவுட்டர் லேயர் வந்து கொஞ்சம் எமினன்ஸாக இருக்கணும், ப்ராமினன்ஸாக இருக்கணும். நடுவில் வந்து பள்ளமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம போடுற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அப்படியே வெளியில் வராமல், சீஸ் வந்து மெல்ட் ஆகும்போது வெளியில் வந்து சீஸு, டொமேட்டோ சாஸு, சில்லி சாஸு அதெல்லாம் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக இந்த இடம் வந்து பல்ஜாக இருக்கணும். ஆனால் வந்து எனக்கு வந்து
திக்னஸ் ரொம்ப கிடச்சிருக்கு பெருசாக. ஏன்னா நான் சின்ன பவுல் வச்சுருந்ததுனால, பெரிய பவுல் பெரிய பிளேட்டில் பண்ணியிருந்தோம்னா நல்லா கரெக்டாக கிடச்சிருக்கும். எனக்கு ரொம்ப கேக் சைஸ்க்கு பெரிய ஒரு 2 இன்ச் சைஸ்க்கு திக்னஸ் கிடச்சிருக்கு. 1.5 இன்ச்சு 1 இன்ச் இருந்தால் போதும். இது வந்து கொஞ்சம் பள்ளமாக இருக்கணும். இது மட்டும் வந்து திக்காக இருந்தால் போதும். இதுவும் இன்னும் கொஞ்சம் பள்ளமாக இருந்திருக்கணும். கரெக்டாக இருந்திருக்கும். எனக்கு வந்து க்ரொசன்ட் பண்ணுனா ரொம்ப இஷ்டம். காசிப் கேர்ளில் வந்து நாடகத்தில், நியூயார்க்கில் நடக்கிற நாடகத்தில் வந்து க்ரொசன்ட் பண்ண வந்து டின்னர் சர்விங், டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க பார்ட்டியில் வந்து க்ரொசன்ட் பண்ண